திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 44வது வாக்கியம். பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மள பாகத்துக்குள்ள கூட்டின்னு போறா. இப்ப ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்திலேருந்து மதுராவுக்கு புறப்படுறதுக்கு தயாராயிட்டா. அக்ரூரர் கம்சனால அனுப்பப்படுறார். அங்க மதுரால தனுர் யாகம் நடத்த போறேன், அதனால நீ கோகுலத்துக்கு போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கம்சன் அக்ரூரர் கிட்ட கேட்டுக்கிறான். அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமலையும் தேர்ல உட்காத்தி வச்சு கோகுலத்திலேருந்து ஓட்டிண்டு மதுரால விடுறார். கோகுலத்துல கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அப்படி ஒரு அன்பும் பாசமும் பக்தியும் நிரம்பின ஒரு சென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். நம்ம யாருக்குமே அவளை பிரியறதுக்கு மனசே வரல. கிருஷ்ணர் உங்களை எல்லாரும் நான் திரும்பி கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் புறப்பட்டு போகும்போது எல்லாரும் அங்க நின்றுண்டு அவளோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்துறா. இந்த கட்டம் பாகத்துல ரொம்ப நெகிழ்வா இருக்கும் இதெல்லாம் படிக்கும்போது. இப்ப கோகுலத்திலேருந்து அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மதுராக்கு வரார். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கம்சன் தேவகியோட 8வது பையனால தனக்கு அழிவு வரப்போறதுன்னு தெரிஞ்சுன்னுட்டான் இல்லையா, அதனால சில திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கான். அதுல தனுர் யாகம் அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிட்டுட்டு அங்க வேற சில உள்ளுக்குள்ள வேற சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கான். அது நம்ம பாகவதத்துக்கிட்ட வரும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த கட்டத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுராக்கு வந்த உடனே, மதுரா ரொம்ப அழகான ஊர். ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் அந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்ப ஒரு வண்ணான் போறான். வண்ணாங்கிட்டேருந்து அவன் ராஜாவோட வண்ணான் அவங்கிட்ட கேட்டு நல்ல உயர்ந்த ரக துணிமணிகள்லாம் வாங்கி அவ போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு நல்ல எம்ப்ராய்டரி பண்ணின ஷாலு, விலை உயர்ந்த சில்க் அதெல்லாமும் அவளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சந்தனம் விற்கிறவகிட்டேருந்து நல்ல இயற்கை மனமுள்ள சந்தனம் அதை வாங்கி இவ பூசிக்கிறா. அடுத்தாப்புல ஒரு மாலை விற்கிறவங்கிட்ட வரா. அவனோட பேர் சுதாமா அப்படின்னு பேரு. அவனுக்கு இவ 2 பேரும் யாரு அப்படின்னு புரிஞ்சுடுறது. அவன் சொல்றான், உங்களை பாக்குறதே அவ்வளவு ஒரு பாக்கியம், எனக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு பாக்கியம். நான் என்ன கைங்கரியம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, மாலை வேணும் 2 மாலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாலையை ரெடி பண்ணி அவன் கொடுக்குறான். ஒரு சின்ன விஷயம், இந்த மாலாக்காரன் இந்த சுதாமா அந்த மாலையை எப்படி அவன் கொடுத்தான் அவளுக்குன்னா, அந்த மாலையை அவ்வளவு அழகா கட்டியிருந்ததுனால அதை எங்கேயாவது தான் பார்த்துட்டாக்க தனக்கே வச்சுருவோமோன்னு ஒரு பயம் வந்துடுத்தான். அதனால அவன் தனக்கும் அவளுக்கும் நடுவில் ஒரு துணி போட்டுட்டு இந்த மாலையை வித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவ்வளோ ஒரு இதோட ஒரு ஒழுங்கோட அந்த மாலையை கட்டி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அவன் கொடுக்குறான், அந்த சுதாமாங்கிறவன். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வளவு அழகான மாலையை நீ கட்டி கொடுத்துருக்கப்பா, உனக்கு என்ன வேணும், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார். அவன் சொல்வான், எனக்கு உங்களை பார்த்ததே பெரிய ஒரு பாக்கியம், எனக்கு உங்க மேல பக்தி எப்போதும் நிலைச்சு நிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்வான். அவன் அதை சொல்லிட்டு என்ன சொல்வான் அப்படின்னா, நான் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் திரும்பி ஏதோ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த புராணங்கள்ல இருந்தும் இதிகாசத்துல இருந்தும் நமக்கு பெரிய பெரிய ஒரு அளவில்லாத ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, அந்த மாலாக்காரன் அவ்வளவு அழகா மாலை கைங்கரியம் பண்ணினா, ஆனா நான் அது கூட பண்ணல, அதனால நான் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அவ முடிக்கிறான்.